முடிச்சு விட்டாங்க போங்க. ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இட்ஸ் மீ காஞ்சோ ஹோல் எபிசோட் ஆஃப் கிளாசிக் ப்ரோ. எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். எஸ், ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ பண்ணுறதாக ஒரு ஐடியா இருந்தது அண்ட் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஓகேவா? ஸோ மூணு நாளாக நான் வந்து லைவே போடல. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, நான் வந்து முந்தானத்துலேருந்து லைவ் போட வேண்டியது, முந்தானத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஒர்க் இருந்துட்டு கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டு தான் வச்சுக்கோமே. அண்ட் இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னோடய கார்மெண்ட்லாம் ரெடி ஆக வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய கார்மெண்ட் சரி, எங்கள் டேடியோட கார்மெண்ட் சரி டைலர் ரெடி பண்ணவே இல்லை. அவர் கொடுத்த டைம் 10 மணி. அதாவது இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு 10 மணிக்கு தம்பி ரெடியாக இருக்கும் தம்பி அப்படின்றாப்புல. அதனால் நானும் ஓகே அப்படி தைரியத்தில் நான் இருந்தேன். அண்ட் 10 மணிக்கு போய் நின்றா, தம்பி நாளைக்கு காலைல ரெடி பண்ணிருட்டா அப்படின்றாப்புல. ஐயோ ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஸோ நான் வந்து சரி ஓகே, கொஞ்சம் இதுக்கெலாம் ஷாப்பிங்கில் கொஞ்சம் பிரியாணிலாம் செய்யணும்லாம் பண்ணணும், கொஞ்சம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும்ல. ஸோ அதனால் நான் வந்து நேரத்தில் அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 10 மணிக்கு போய் பார்த்தா ரெடி ஆகலன்ட்டார். ஐ வாஸ் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல, பட் எக்ஸ்பெக்டட். ஸோ என்ன எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா வந்து அந்த டைம் நிறைய ஆர்டர் இருக்கும். பட் நான் இது பிஃபோராகவே கொடுத்துட்டேன். பட் இது ஏன் மேலே தப்பு கிடையாது, நான் லாஸ்ட் டைம் கொடுக்கல. அண்ட் ஆல்மோஸ்ட் கிட்ட ஒரு 1 மந்த் கிட்டே நான் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோமே என்னோட கார்மெண்ட்டை. அண்ட் என்னோட கார்மெண்ட் ரெடி ஆகலை, எங்கள் டேடி கார்மெண்ட் ரெடி ஆகலை. அண்ட் 10 மணிக்கு நான் போய் அதுக்கப்புறம் போய் பர்ச்சேஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு அப்புறமா ஓகேவா பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து நைட்லாம் வி யூஸ் டு டூ நைட் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி தான் செய்வாங்க. டெசர்ட்னு சொல்ல முடியாது, அது என்னன்னு சொல்லி ஒரு புட்டிங் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ஒரு வட்டலப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நைட்லாம் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதுதான் சர்வ் பண்ணி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் நைட்டில் நான் வந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தூங்குறதுக்கு ஒரு ஆயிடுச்சு, ஒரு மணி கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம வழக்கம் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். வழக்கம் போல் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சரி ஓகே, பக்கத்தில் வந்து இன்னொரு இடத்துல வீடு பக்கத்துலேயே வந்து ப்ரேயர் பண்ண டைம் வந்து லைக் ஒரு 10:30 சொல்லியிருந்தனால சரி ஓகே நம்ம பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஒன்று ப்ரிப்பேர் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக அங்கே போயிட்டு தொழுது முடிச்சுட்டு அண்ட் வீட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் மம்மி டேடிக்கெல்லாம் வந்து ஒரு வார்ம் ஹக் அதெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் வாட் ஹேப்பன் அவ்வளோதான். சாப்பாடு சாப்பிட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அப்புறமா போய் எடுத்து தூங்கிட்டேன். அண்ட் எஸ், இந்த தடவை வந்து நாங்கள் ஈதுக்கு வந்து பக்ரீத்துக்கு நாங்கள் வந்து எதுவும் குர்பான்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு நிறைய டைம் கிடச்சிது தூங்குது. ஸோ அதெல்லாம் போய் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு நான் எந்திரிச்சேன். 3 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் வேறு என்ன நடக்கும், ஆப்வியஸாக வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் எஸ் கைஸ், எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. ஸோ யாரும் எது பெருசாக எதிர்பார்க்க வேணாம், மட்டன் பிரியாணி தானே. ஸோ எங்கள் வீட்டில் வந்து வேறு என்ன பண்ணுறது, எங்கள் டேடி ஹார்ட் பேஷண்ட், எனக்கு மம்மி கூட ஆல்மோஸ்ட் எங்கள் மம்மிக்கும் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது. அதனால அவங்களாம் அதிகமாக பெருசாக நிறைய திங்ஸ் சாப்பிட முடியாதனால எனக்கும் சிக்கன் பிரியாணி தான் கொடுத்தாங்க. அண்ட் இதுதான் நடந்தது. அண்ட் திரும்பவும் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு சாப்பிட்டு 3:30 கிட்ட சாப்பிட்டேன்னு வச்சுப்போமே, முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 2 சொல்கிறது திரும்ப செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 4 மணிக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். இதுதான் நடந்தது. தூங்கி எழுந்திரிச்சு நான் பார்க்கும்போது மணி 6:30 மணிக்கு நான் என்ன பண்ணுறது, எதுவுமே செய்ய முடியாது, செம்ம தூக்கம். சரி நம்ம வந்து ஆக்சுவலாக காலையிலேருந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஒன்று பிளான் பண்ணிட்டு சரி ஓகே ஒரு குட்டி வீடியோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு வீடியோவை எடுத்து பண்ணிடலான்னு சொல்லி இன்னைக்கு பண்ணேன். எஸ், இதுதான் நடந்தது. என் ஈது இப்படி தான் ஆக்சுவலாக போகும். அண்ட் ஈவினிங் யூஸ்வல் நான் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு நான் வருவேன். அண்ட் இந்த தடவை நான் போகலை, ஏன்னா காஃபி வீட்டில் இருந்ததுனால நான் இல்லாமல் தனியாக இருக்க மாட்டேன். ஸோ அதனால் மம்மி டேடியை மட்டும் அவங்க மட்டும் அனுப்பி விட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு இப்போ உங்ககிட்ட வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எஸ், இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. அண்ட் இதுதான் நடந்தது. இதுதான் என்னோட ஈது அவுட்ஃபிட். நைட்டு போயிட்டு டக்குன்னு போயிட்டு நான் வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஜீன் அண்ட் எங்கள் டேடிக்கு வந்து ஒரு லுங்கி, அப்புறமா வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஷர்ட் இருந்தனால தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா என்னை சாவடிச்சிருப்பாங்க எங்கள் டேடி. ஸோ திஸ் வாட் ஹேப்பன். ஸோ இது செம்ம பண்ணா போயிட்டு இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே லைக் அதான் நம்ம என்னதான் வந்து தடங்களில் போயிட்டு எல்லாமே நடந்துட்டு வந்தாலும் அண்ட் எண்ட் ஆஃப் த டே அது எப்படி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுருந்தா மேட்டர். ஸோ அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். அண்ட் எஸ் கைஸ், ஸோ உங்களுக்கு இது எப்படி போச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் எஸ், எனக்கு இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் டே தான்
எனக்கு எனக்கு எப்பவுமே ஈதெல்லாம் நார்மல் டே, ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. எனக்கு ஈதா இருந்தாலும் சரி, பர்த்டே, எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் எனக்கு நார்மல் டே மாதிரி தான் போகும். எனக்கு அது அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்து பார்த்து பழகிருச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக போச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் திஸ் வாட் மை ஈத். ஸோ யா, என் வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துருவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி ஈத் முபாரக் அண்ட் ஈதுல் அதா. ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இந்த இயர்லேருந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரே பண்ணிக்கோங்க, ஃபேமிலிக்கு ப்ரே பண்ணுங்கள். அண்ட் நிறைய இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்காக ப்ரே பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வோம். அண்ட் ஃபஸ்ட்டு உதவி செய்யணும், மனசு தான் வேணும். மனசு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி நம்மளுக்கு செய்கிறதுக்கு வேண்டியது எல்லாமே வரும். ஸோ யா, முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செய்யுங்க. அண்ட் என்னடா எண்ட் பண்ணுறது மெசேஜ் வர முடியுதுன்னு பார்க்காதீங்க, சும்மா அப்படியே போகிற போக்கில் ஒன்று போட்டு போவோம் தான். ஸோ எஸ், ஸோ யா, இதோட யா நம்ம மண்டே பார்ப்போம். அண்ட் எஸ், இதுதான் காரணம்ப்பா நான் வந்து லைவ் வர முடியாதது. ஸோ கோச்சிக்காதீங்க, நான் திரும்ப லைவ் வந்து ஜாயின் பண்ணுவேன். அண்ட் நம்ம வந்து மண்டே திரும்பவும் லைவ் ஆஸ் யூஷுவல் போகும். அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், கமான் கைஸ், ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தோணும்போது அதெல்லாம் செய்யுங்க. ஓகே, நான் சொல்ல வேண்டியது தெரியல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் எஸ், தட்ஸ் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ கான்சி. ஸோ இன்னொரு வீடியோ, பை பை அண்ட் பீஸ். Ta-da! Bye.